Hello and welcome to OES IAS. So today's current affairs from the leading daily newspapers. We'll start with the first topic, SC ST sub classification. Particularly வந்து ஓபிசிக்கு எப்படி கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் இருக்குமோ அந்த பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக் கிரைட்டீரியா மாதிரி எஸ்சி எஸ்டி நாட் ஓன்லி எஸ்சி எஸ்டி ஈவன் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கிரீமி லேயர் அப்படிங்கிறத கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சப்மிட் பண்ணப்பட்ட பிஎல்ல பேஸ் பண்ணி வந்த நியூஸு. இதில் கவர்மெண்ட்டுடைய அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு கொடுத்ததுனால அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ரிசர்வேஷன்ற வெரி கான்செப்ட் வச்சிருக்குமே ஒழிய இட் ஷுட் நாட் பி ஈக்குவலேட்டட் வித் தி எக்கனாமிக் கிரிட்டீரியன். அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்வேஷன் மற்ற கம்யூனிட்டிஸுக்கு கொடுக்கறது இதுவும் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அஃபிடவிட்ல சொல்லியிருந்துருக்கிறாங்க. இதை தான் என்ன சொல்லியிருந்துருக்கிறாங்கண்டா ரிசர்வேஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் தான், நாட் ஆன் தி கோர்ட்ஸ். அதனால வந்துட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லியிருந்துருக்கிறாங்க. லெட்ஸ் லுக் இன் டு டீப் இன் திஸ் டாபிக். இதில் பாருங்கள், இப்போ சமீபத்தில் பிஎல் வந்து ஃபைல் பண்ணியிருந்துருக்கிறாங்க இன் தி சுப்ரீம் கோர்ட். அதில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் எஸ்சி எஸ்டி இந்த ரெண்டு கேட்டகரிஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை சில அஃப்ளியன் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மோனோபலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரியலி மார்ஜினலைஸ்ட் பீப்புள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகிறது இல்லை. அதனால தட் பர்டிகுலர் பெட்டிஷன் sought to implement the income-based preferences across the all reserved communities, including SC and STs. இது எந்த மாதிரினா ஓபிசிஸ்க்கு பண்ணுற மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம கவர்மெண்ட்டு சில விஷயங்களை நோட்டிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணுறது அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களை எப்படியுமே இவங்க 3 பேர் நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்றத நோட்டிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்கள வகைப்படுத்துகிறோம். ஸோ பர்டிகுலர்லி அந்த பர்டிகுலர் லிஸ்ட் வச்சிருக்கான பர்பஸே என்னன்னா டு ஸ்டெம்மிங் தோஸ் பீப்புள் ஃப்ரம் தி ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதுலேருந்து வெளியில் கொண்டு வரது அவங்களுக்கான சோசியல் ரெகாக்னிஷன், அதேமாதிரி சோசியல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம ரிசர்வேஷன்றது வச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ்டிஸை பொறுத்தளவில் தே ஆர் ஐடென்டிஃபைடு பை தி டிஸ்டிங்க்ட் கல்ச்சர், ஜியோகிராஃபிக்கல் ஐசோலேஷன் அஸ் வெல் அஸ் பேக்வர்ட்னஸ். இன் contrast to the OBC நீங்கள் செக் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா those people are identified primarily through the combination of 2 factors. Those are social as well as educational as well as economic disadvantage. அதனால SC ST reservations main objective is to achieve the social equality as well as justice. Through this they will overcome the historical discrimination as well as inclusive participation in the public life அஷூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் they quoted some of the previous Supreme Court judgment. In 1992 இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பர்டிகுலர் கேஸுக்கு பிறகு தான் வந்துட்டு நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் கிரீமி லேயர் டெஸ்ட் அப்படிங்கிறது உள்ள கொண்டு வர்றாங்க. அந்த கிரீமி லேயர் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரியலி சோஷியலி அதே மாதிரி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்லேயே தே கிளியர்லி செட் தட் இட் ஹேஸ் நோ ரெலவென்ஸ் இன் தி கேஸ் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்ன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுது. அதே மாதிரி 2005 இவி சின்னையா ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஈவன் ஒரு வேளை யூ ஆர் செப்பரேட்டிங் பீப்புள் அமாங் தி எஸ்சிஸ் பேஸ்ட் ஆன் தி இன்கம் கிரிட்டீரியாவை வச்சாலுமே கூட இட் வில் பி தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் அன்னோன். அதுவும் த்ரூ தி லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டெப்ஸ் மூலமாக தான் பண்ணணும். இதில் ஜுடிஷியரிக்கு வேலை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. as per the article 341 as well as 342 of the Indian Constitution, President of India supposed to list the SC and STs. ஸோ இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இது எல்லாமே யாரோடைய வேலைண்டா பார்லிமெண்ட்டோட வேலை. அதனால ஜுடிஷியரி வந்து பப்ளிக் பாலிசியை வந்துட்டு என்ன பண்ண வேண்டாம், லெஜிஸ்லேச்சருக்கு டிக்டேட் பண்ண வேண்டாம். இது செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற டெக்கோரமை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட்டோட அஃபிடவிட்ல சொல்லப்பட்டிருக்கு.
The next news, the constitutional validity of the 2012 central rules. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2012 கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் 2012 வச்சுருந்துருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ரூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் 2012 ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ சமீபத்தில் தே பிளானிங் டு ஃபிக்ஸ் தி சார்ஜஸ் ஃபார் தி ப்ரொசீஜர்ஸ் அஸ் வெல் அஸ் சர்வீசஸ். அதாவது ஹெல்த் கேர் சர்வீசஸில் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஈவன் சர்வீசஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது பண்ண போகிறோங்க, யூனிஃபார்மாக பண்ண போகிறாங்க வித் தி கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, அஸ் பர் தி ஆர்டிகல் 47 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ எல்லாருக்கும் குட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணுறதுக்கான ஒரு மூவாக தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த் செக்டாரில் நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா இட் இஸ் அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அரீனா. ஏன்னா ஹெல்த்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வி ஆர் ப்ரொவைடிங் மச் சர்வீஸ், பட் நீங்கள் அந்த சர்வீஸில் வந்துட்டு கை வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனில் கை வைக்கிறதுன்றது வந்துட்டு யூ பீப்புள் ஆர் வயலேட்டிங் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஜி, தென் ஆர்டிகல் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. பட் வந்துட்டு இந்த பர்டிகுலரில் ஆர்டிகல்ஸில் எங்களோட ரைட்ஸில் கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் செக்டாரில் சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் அப்சல்யூட்லி பேஸ்லெஸ் அஸ் வெல் அஸ் இல் ஃபவுண்டட்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதாவது ஸ்டேட்டினுடைய ஒரு பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் டு இம்ப்ரூவ் தி பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு ஆர்டிகல் 47 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் வர்றோம். மோரோவர் வந்துட்டு இது அப்ரேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் இதெல்லாம் பண்ணிட போகிறதில்ல. ஸோ அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 252லாம் அப்ளை பண்ணுறது மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய கன்சல்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுடைய பதிலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, இன் ரீசன்ட் டைம் நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷன் அதுக்கான ஒரு ரீஃபார்ம் பில் அப்படிங்கிறது கொண்டு வந்துருக்கிறோம். நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷன். ஸோ இந்த நேஷ்னல் ட்ரிபியூனல் கமிஷனாக வந்துட்டு வி ஹாவ் என் நம்பர் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ். ஸோ நிறைய ட்ரிபியூனல்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சேர் பர்சன்ஸ், இதை தாண்டி மெம்பர் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அந்த டைமுக்கு ரெக்ரூட் பண்ணப்படுறது இல்லை. அதை தாண்டி தான் அதோட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் களைவதற்காக இந்த ட்ரிபியூனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா ஒரு பர்டிகுலர் பாடி கால்டு நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் கொண்டு வர போகிறாங்க. இந்த கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வில் ரெக்ரூட் தி சேர்பர்சன் அஸ் வெல் அஸ் மெம்பர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபியூனல், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீஅட்ரஸல் கமிஷன். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ண போகிறாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்துட்டு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஸ்டார்டட் டு ரேஷனலைஸ் தி ட்ரிபியூனல்ஸ் ஃப்ரம் தி 2015. அதுக்கு பிரகாரம் தான் ட்ரிபியூனல் ரீஃபார்ம் ஆக்ட் 2021 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு தே ஸ்ட்ரக் டவுன் இன் 2021. அதனால அதை ரீஃபார்ம் பண்ணி திரும்பவும் 2026 ரீப்ளேஸ் அந்த பர்டிகுலர் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நேஷனல் ட்ரிபியூனல்ஸ் பில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் பில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தளவில் ட்ரக்ஸினுடைய ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் டிவைஸினுடைய ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது மெடிக்கலில் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையுமே ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் பார்த்தோன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. ஸோ கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நியூ ஆக்ட் அப்படிங்கிறது இதை தாண்டி இப்போ 21st செஞ்சுரிக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு அடங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரலான்றது வந்துட்டு நம்ம மினிஸ்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னுடைய ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. இது என்னென்னா, இது நாட் ஓன்லி ஓல்டு ஆக்ட், ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெடிசன் கம்பெனிஸில் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய மெடிசன் டிவைஸில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிசனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் ஸோ எங்கெங்கெல்லாம் எரர்ஸ் நடக்குதோ அங்கே ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர்
அமெண்டிங் பில் டு தி காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 கொண்டு வர போகிறாங்க. அப்ரூவ்டாக காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940s வந்து ரிப்பீல் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பேரலாக எம்பவரிங் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு பில்லு தான் இது. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெடிக்கல் அசோசியேஷன்ஸில் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இடங்களில் ஸ்பியூரியஸ் மெடிக்கல் டேர்ம்ஸ், ஸ்பியூரியஸ், மிஸ்பிராண்டட், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆக்டில். அது மட்டும் கிடையாது, கிரிமினலைசேஷன் ஆஃப் ஸ்மாலர் இஷ்யூஸ், சின்ன சின்ன இஷ்யூஸஸ் கூட கிரிமினலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மெடிக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டைலில் வந்துட்டு பவர்ஸ்ன்றது கொடுத்துருந்துருக்குறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு சின்ன எரர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்தாலும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் அஸ் வெல் அஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டின்றது நிறைய இருக்குன்றது வந்துட்டு இந்த பாடி சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஜான் விஸ்வாஸ் பில் அப்படிங்கிற ஒரு பில் கொண்டு வந்திருந்தோம். இது மூலமாக வந்துட்டு வி டீக்ரிமினலைஸ்ட் மெனி மைனர் லேப்சஸ். ஸோ காஸ்மெட்டிக் ஆக்டில் இருந்த நிறைய சின்ன சின்ன மைனர் லேப்சஸ்லாம் சரி பண்ணுறதுக்காக நம்ம டீக்ரிமினலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணோம். அது மூலமாக வந்துட்டு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்றது ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ கொண்டு வர பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்லீடிங் ஆர் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் 2 years ஜெயில் டேர்ம்ன்றது கொடுத்துருந்துருக்குறாங்க. ஈவன் சின்ன சின்ன கிளரிக்கல் எரர்ஸ்க்கோ, ஈவன் சாஃப்ட்வேர் ஜென்ரேட்டட் டேட்டாவினால வரக்கூடிய எரருக்கு கூட பனிஷ்மெண்ட்ன்றது கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் இப்போ கொண்டு வர பில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ராப்பர் கன்சல்டேஷன்லாம் கொண்டு வர்றாங்கன்றது வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய கன்சல்ட் கருத்தாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், இன் ரீசெண்ட் டைம் ஃபிசிசிஸ்ட் தீபக் தார் வின்ஸ் 2026 டிராக் மெடல். ஆக்சுவலி தீபக் தார்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட் ஃப்ரம் தி உத்தரப்பிரதேஷ். ஸோ திராக் மெடல்ன்ற ஒரு ஹையஸ்ட் ஹானர் வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டியனாக இருக்கிறார். ஸோ இந்த திராக் மெடல்ன்றது 1985 கொண்டு வராங்க பை தி அப்தஸ் சலாம் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இன் இட்டாலி. ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா திரக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் கொடுக்குறாங்க. திரக்ன்றது வந்துட்டு நேம்ட் ஆஃப்டர் பால் திரக், ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் ஃபிகர்ஸ் இன் தி குவாண்டம் தியரி கொண்டு வந்த இம்பார்ட்டண்டான பர்சனாலிட்டிஸில் அந்த பால் திரக்னு ஒருத்தர். ஸோ அவருடைய பேரில் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான மெடல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபிசிசிஸ்ட் தீபக் தார் பார்த்தோன்னா ஏற்கனவே போல்ட்ஸ்மேன் மெடல் அப்படிங்கிறது ஒன்று வாங்கியிருந்திருக்கிறாரு. இது மூலமாக பார்த்தீங்க வந்துட்டா த சேம் பர்சன், ஒரு இந்தியன் திரக் மெடலும் அதே மாதிரி வந்துட்டு போல்ட்ஸ்மேன் மெடலும் வாங்கக்கூடிய ஒரே இந்தியன் இவர் தான். மேக்ஸிமம் இந்த மெடல் வாங்கினவங்க எல்லாமே வந்துட்டு அடுத்து ரீசெண்ட் டைம்லேயே வந்துட்டு நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. வீ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த தீபக் தார்னுடைய ஒர்க்கு அப்படிங்கிறது வந்துட்டு எதெல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பயன்படுத்தியிருக்காங்கன்னா எர்த்குவேக் கண்டுபிடிக்கிறதுல, இதே மாதிரி டிராஃபிக் ஜாம், அதை தாண்டி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட், இது எல்லாமே வந்துட்டு ஒரு அப்ரிச்சியபிள் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுடைய தீபக் தார் சார்னுடைய ஒர்க்கில் நமக்கு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட், அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் ரோ. ஸோ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் ரோன்றது வந்துட்டு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைன்றது வந்துட்டு இட் ஆக்சுவலி ரிலேட்டட் டு தி ப்ரீ இண்டிபெண்டன்ட் பீரியட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு 1870களில் கொண்டு வரப்பட்ட இன்னர் லைட் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது சம்மந்தமான ஒன்று தான். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச டைமில், ஏன்னா இது எல்லாமே என்டையர் நார்த் ஈஸ்டில் வந்துட்டு அந்த இன்னர் லைன் லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ரூல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க நார்த் ஈஸ்ட்டை பொறுத்தளவில். ஸோ 1950s பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சம் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஏன்னா அஸ்ஸாம்ன்றது வந்துட்டு நேச்சுரலி ஒரு ஒன் அமாங் தி இந்தியன் ஸ்டேட்டாக இருந்ததுனால, ஸோ அந்த 1951 கொண்டு வந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வேலியில இருந்த பிரம்மபுத்திரா வேலியில இருந்த நிறைய பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இட் கிவன் டு அஸ்ஸாம். பட் அருணாச்சல பிரதேஷ் வந்துட்டு ஸ்டேட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. ஸோ இட் பிகேம் த ஃபுல் ஸ்டேட் 1980s தான் ஆகுது. ஸோ அதனால 1950s நீங்கள் கொடுத்த அரேஞ்ச்மெண்ட்டு, ஏன்னா வந்துட்டு ஒரு கற்பனை கோடை வரைஞ்சி, ஏன்னா 1950s ஒரு கற்பனையாக ஒரு கோடை இது பண்ணி இது வந்துட்டு அஸ்ஸாம், இது வந்து அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய கிரே ஏரியாஸ், இதெல்லாம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து நாங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்றத சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுடைய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் பார்டரில் இந்த பிரச்சனைன்றது இருக்குது. கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ஸில் இந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறது இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா 2022 நம்சாய் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா
அன்னையனுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் போத் அருணாச்சல பிரதேஷ் அஸ் வெல் அஸ் அஸ்ஸாம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சைன் பண்ணாங்க. இது மூலமாக அந்த டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 127 வில்லேஜஸ்லேருந்து லெஸ் தென் 80 வில்லேஜஸாக கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் தேர் இஸ் இஷ்யூஸ் வித் திஸ் அரேஞ்ச்மெண்ட். இந்த பர்டிகுலர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இட் லெட் டு வாட் வில் ஹேப்பன் வில் சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 50 years டிஜிபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாவோயிஸ்ட் பேஸ்டன் ஏரியா இன் தெலுங்கானாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறார். இந்த பிளேஸ் கால்டு கர்ரே குட்டா ஹில்ஸ். ஆக்சுவலி இந்த கர்ரே குட்டா ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதை பிளாக் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் விச் இஸ் பிட்வீன் தி தெலுங்கானா அஸ் வெல் அஸ் சத்தீஸ்கர். இட் இஸ் அரவுண்ட் 30 kilometers இருக்கக்கூடிய ரேஞ்சு, ஒரு டென்ஸ் ரேஞ்சு. ஸோ இது வந்துட்டு மாவோயிஸ்ட் பேஸ்டனுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இத்தனை நாள் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைமில் மாவோயிஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஒரு பேஸ்டனாக இருந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா இந்த கரேகுட்டா ஹில்ஸில் எடுத்த ஆன்டி மாவோயிஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ க்ரௌத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்க்ளூடிங் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், இதை தாண்டி சானிடேஷன், ஹெல்த் எல்லாத்துக்குமான வேலைகள்ன்றது போயிட்டுருக்கு. இது ஒரு பாசிட்டிவான மூவ். ஸோ நெக்ஸ்ட்டு மெக்கா அக்ரிமெண்ட். ஆக்சுவலி சவுதி அரேபியா, பாகிஸ்தான், டர்க்கி இந்த 3 கண்ட்ரிஸும் இப்போ சமீபத்தில் மெக்கா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்துருக்குறாங்க. இதில் நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் ஆர்மி வச்சுருக்கக்கூடிய ஒரு நேஷன். டர்க்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமிக் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னோ பவர் நம்ம சொல்லலாம். இதை தாண்டி சவுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆயில் ரிச் நேஷன். ஸோ இந்த 3 பவர் சேருது. ஸோ இது எதனால அப்படின்னு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சவுதி ஈரான் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ சவுதி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூஎஸ்னுடைய மிலிட்ரியை பேஸ் பண்ணி தான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும். பட் அது மேலே ஒரு கன்சர்ன் ஏற்பட்டதுனால இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தே வாண்டட் டு ஸ்ட்ரென்தன் தேர் ஓன் ஆர்மி. 2025 பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஆன் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஈவன் தோ வந்துட்டு இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வாரில் டைரெக்டாக வந்துட்டு நம்ம சவுதி இன்வால்வ் ஆகலை. ஈவன் சவுதி ஈரான் வார்லையும் பாகிஸ்தான் டேரக்டாக இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலும் கூட ஸோ தேர் இஸ் சம் அரேஞ்ச்மெண்ட் டு ஸ்ட்ரென்தனிங் தி ஆர்மி ஆஃப் தி சவுதி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நமக்கு பாகிஸ்தான் நமக்கு தெரியும் நம்மகிட்ட இருந்து போன ஒரு கண்ட்ரி தான். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு டிஸ்பியூட்டாக இருக்கக்கூடிய நாடாக தான் இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டர்க்கி அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலாகவே இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு ஆண்டகனிஸ்டிக் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக வந்துட்டு டர்க்கி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டர்க்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட ஒரு டிஃபென்ஸ்ன்றது ஒரு நல்ல மெச்சூர்ட் லெவலில் இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் சவுதியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் வித் பாகிஸ்தான் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் த ஆக்சிஸ் ஆஃப் சவுதி, பாகிஸ்தான், டர்க்கி அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இந்தியா அஸ் வெல் அஸ் சவுதி அரேபியனுடைய ரிலேஷன்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்குன்றதை வந்துட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.4 மேக்னிடியூட் எர்த்குவேக் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கொலம்பியா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. ஸோ இதனுடைய நோடல் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சான் ஜோஸ் டெல் பால்மர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக்காக கொலம்பியா வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. வெனிசுலா, பிரேசில், பெரு, இக்குவேடர் இதெல்லாமே. ஸோ இந்த 7.4 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண எபிசென்டர்ன்றது ஜோஸ் பெல் பால்மர். ஆக்சுவலி இப்போ உங்களுடைய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரில் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜியோகிராஃபி ஓரியன்டாகவும் இந்த மாதிரி கொஷின்ஸ்ன்றது ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க ஜோஸ் தெல் பால்மர் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ இதை தாண்டி இந்த குவாக்கினுடைய ட்ரீமர்ஸை எங்கெங்கே ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவேட்டரில், பனாமாவில் ஒரு மினிமல் டேமேஜ் அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஈவன் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் ரேவேஜ்ட் இன் திஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரைரா, தென் குபுடோ, கேலி,
மணிசால்ஸ் இந்த சிட்டிஸ்லாம் ரேவேஜ் ஆயிருந்திருக்கு. இந்த எர்த்குவேக் வரக்கு காரணமாக நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா, ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ரிங் ஆஃப் ஃபயர் அதனுடைய எர்த்குவேக் எபிசென்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொலம்பியாவுக்கு ரொம்ப அருகையில் த்ரூ தி ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ன்றது இருக்கிறது மூலமாக தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த பர்டிகுலர் எர்த்குவேக் அப்படின்னு நடந்துருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு எர்த்குவேக் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷன் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் ரீசன் என்னன்னா ரிங் ஆஃப் ஃபயர் தான். ஸோ வி மைட் எக்ஸ்பெக்ட் த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஃப்ரம் தி ரிங் ஆஃப் ஃபயர் திஸ் டைம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. திஸ் பர்டிகுலர் ரிப்போர்ட் எது மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் சர்வே சீரீஸில் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே மூலமாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதில் அவங்க சொல்லியிருக்கிறது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் மெஷர் பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஓவராலாக, அதேமாதிரி ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது எல்லாமே இது பண்ணுறாங்க. இதை தாண்டி அவங்க கொடுத்துருக்கிறது குவார்டராக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா வந்துட்டு குவார்டர் வைஸ் வந்துட்டு இந்த கால்குலேட் பண்ணுறாங்க போத் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்த அளவில் எவ்வளோ இருக்குன்னா 5.0% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்தவரை 4.8% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ. அதேமாதிரி அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்றது 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் 6.6 இதே பீரியடில். அதேமாதிரி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை பொறுத்தளவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பொறுத்தவரை 5.7%, லாஸ்ட் இயர் இதே டைமில் பார்த்தோன்னா 5.3% இருந்திருக்கு. யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், யூத்தில் வந்து டெஃபினிஷனை பார்த்தோம்னா பிட்வீன் தி 15 to 29 இயர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 15.9% இருந்திருக்கு நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே சீரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் கவர்மெண்ட் ஏர்னடு ₹10,000 crore அண்டர் 3 months கோல்டு டியூட்டி ஹைக் பண்ணதுனால 3 monthsல 10,000 crore கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடச்சிருக்குன்னு ஒரு நியூஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி ஆன் கோல்டு அண்ட் சில்வர் இம்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 10% ஆக்கியிருந்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இது மூலமாக அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ் இந்த பர்டிகுலர் மெட்டல்ஸுக்கு நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். இந்த செஸ் பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கிறோம். ஸோ இது மூலமாக டோட்டல் எஃபெக்டிவ் இம்போர்ட் டியூட்டின்றது எவ்வளோ ஆயிருந்திருக்கு, 15%. நார்மலாகவே வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வருக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இது கூட அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் அப்படிங்கிறது ஒரு 5%, ஓவராலாக 15%. அதேமாதிரி பிளாட்டினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 15.4% இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கிறோம். ஸோ இதை தாண்டி ஐஜிஎஸ்டின்றது நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸ்க்கு வந்து ஐஜிஎஸ்டியும் போடுறாங்க அரௌண்ட் 3% ஆன் தி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ். ஸோ இதோடைய கோல்டு இம்போர்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோடைய இதை கோல்டு இஸ் தி ஒன் ஆஃப் தி லீடிங் இந்தியாஸ் மேஜர் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஐட்டம். இட்ஸ் அரவுண்ட் $72 billion 2025-26. ஸோ இது ப்ரீவியஸ் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 24% இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் இந்தியன்ஸ் இன்வெஸ்டட் மோர் இன் தி கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் அண்ட் ஃபண்ட்ஸ் தென் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு தெரிய வருது. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் அண்ட் ஃபண்ட்ஸில் தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சைல்டு சர்வே அப்படிங்கிற நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுக்குது. இது யாரோட சேர்ந்து பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நேஷ்னல் சில்ட்ரன் சர்வேன்றது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணலான்ற பிளானில் இருக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு டு மேப் தி நீட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன், particularly through the mission called Mission Vatsalya. Mission Vatsalya எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா children in need of care and protection and juveniles requiring legal and social rehabilitation. ஸோ இந்த பர்டிகுலர் மிஷன் வத்சால்யாவை நம்ம we previously called it as integrated child protection scheme. இது மூலமாக we can planning to give child rights, advocacy as well as awareness as well as strengthening the juvenile care and protection scheme system. ஸோ இந்த பர்டிகுலர் இது மூலமாக பிளானிங் அப்படிங்கிறது வந்துட்டு வி சப்போஸ் டு அபாலிஷ் தி சைல்ட் லேபர். ஏன்னா சைல்ட் லேபர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இன்னும் இருக்குது. அதுக்கு என்னென்னா அப்டக்கிள்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக போத் மினிஸ்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அஸ் வெல் அஸ் மினிஸ்டர் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ன்றவங்க டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு த்ரூ திஸ் ரிப்போர்ட்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா எக்ஸ்பேன்ஸ் visa entry points as well as Atari among the 9 land ports itself. அதாவது இப்போ சமீபத்தில் இந்தியன் கவர்மெண்ட் நோட்டிஃபைடு 11 இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ். இதில் 9 லேண்ட் போர்ட்டு இன்க்ளூடிங் அட்டாரி இன் தி இந்தியா பாகிஸ்தான் பார்டர். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 ஏர்போர்ட்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் போர்ட்டினுடைய கவுண்ட்ன்றது 88 ஆயிருக்கு. இதில் 37 ஏர்போர்ட்ஸு, 38 சீ போர்ட்ஸு, 13 லேண்ட் போர்ட்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ இவங்க இப்போ சமீபத்தை கொஷின் எப்படி ப்ரிலிம்ஸில் கேட்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண லேண்ட் போர்ட் எதுன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ தரிங்கா, கெதி, கோஜாதங்கா, ஹரிதாஸ்பூர், ஜெய்கவன், தாகி, மோரி, அட்டாரி இது எல்லாமே. இதை தாண்டி ஏர்போர்ட் 2 இடத்துல போபால் அண்ட் திருப்பதியில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இது எதனால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா 2014 இந்தியா கம் அப் வித் லிபரலைஸ் அஸ் வெல் அஸ் சிம்பிளிஃபை தி இந்தியன் விசா ரிஜைம் ஃபார் நேஷனல்ஸ் ஆஃப் 43 கண்ட்ரீஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிபரலைஸ் அண்ட் சிம்பிளிஃபை தி இந்தியன் விசா ரிஜைம் 43 கண்ட்ரீஸ்க்கு இருந்துச்சு. இப்போ வி இன்க்ரீஸ்ட் இட் இன் டு 172 கண்ட்ரீஸ். ஸோ வித் திஸ் இன்னைக்கான நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒய்ஏஎஸ் ஐஏஎஸ்னுடைய வெப்சைட்டில் பிளாகில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன நியூஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை நம்ம எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற ஃபீல் வரும். கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் மேக்கிங் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இயர்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் இதை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்காக 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் அப்படிங்கிற நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் மூலமாக நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிடுறீங்க. இதை ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. மெயின்ஸில் எந்த மாதிரி கேட்பாங்கன்றதை எடுத்து நம்ம அது இஷ்யூ பேஸ்ட் மெயின்ஸ் கிளாஸஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஹோப் யூ கேன் ஜாயின் அண்ட் கிளியர் யுவர் யூபிஎஸ்சி ஜர்னி. தேங்க்யூ ஆல்.